17 வயசு இளவீரரான ஆயுஷ் மாத்ரேவை சிஎஸ்கே ஓப்பனராக இப்போ ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம சேப்பாக்கத்தில் இவரை கூட்டிகிட்டு வந்து ட்ரெயிலும் வந்து பண்ண போகிறாங்க. ட்ரெயில் வந்து எப்போ பண்ண போகிறாங்க, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேல ஒரு முக்கியமான வீரர் ரூல்ட் அவுட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. எந்த வீரர் வந்து ரூல்ட் அவுட் ஆக போகிறாரு, இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர் வான்ஸ் பேடிக்கு சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இப்போ வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுவும் மிடில் ஆர்டரில் இவருக்கான சான்ஸ் வந்து கிடைக்க போகுது. இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு காரணமாக தான் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. வாய்ப்பு கிடைச்சா என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், இப்போதைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம். லைக்கை கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம வான்ஸ் பேடியை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே வந்து பேக்கப் கீப்பராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இப்போதைக்கு அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறதில்ல. பட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறதில்ல. ஆனால் மிடில் ஆர்டரில் நம்ம சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த இடத்துல இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா மிடில் ஆர்டரில் தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு இருக்காங்க. இளம் வீரரான இவரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் வந்தா ஒரு ஓவருக்கு 15 ரன்னுக்கு மேலே அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக இருக்காரு. அது மட்டும் இல்லை, டொமஸ்டிக் மேட்ச்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாரு. இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இதன் காரணமாக பிளேயிங் லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கிரிக்கெட் ஜாம்பவான்களும் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வான்ஸ் பேடிக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாமே ருத்து கையில் தான் இருக்கு. ருத்து கன்ஃபார்மாக அவரை எடுத்துட்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் புதிய ஓப்பனிங் வீரராக பார்த்துடலாம். 17 வயசு இள வீரரான ஆயுஷ் மாத்ரேவை நம்ம சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் நேற்று ஈவினிங்ல இருந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ட்ரெயிலுக்கு அழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சிஎஸ்கேவில் ஓப்பனிங்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ இதன் காரணமாக ஓப்பனிங்ல இவரை வந்து சிஎஸ்கே யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ரஞ்சி டிராஃபில மும்பை டீமுக்காக ஓப்பனிங்ல இறங்கி அதிரடியான ஆட்டத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. 19 வயசு வேர்ல்டு கப்லையும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இவரோட பேட்டிங் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் தலை தோனி, அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கே டீம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆகியிருக்காங்க. நம்ம சேப்பாக் கிரவுண்டுக்கு ட்ரெயிலுக்கு வந்து அழைச்சிருக்காங்க. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து நடக்க போகுது. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணனா நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இவரை வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் 2025 ஐபிஎல்லே இவரை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இவர் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு மறுபக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிஎஸ்கே இந்த ட்ரெயிலை நடத்துறதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரர் வந்து இன்ஜுரி காரணமாக இப்போ ரூல்ட் அவுட் ஆக போகிறாரு. ஸோ அந்த இடத்துல தான் இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம சிஎஸ்கே பிளான் பண்ணுறாங்க. இதன் காரணமாக தான் இவரை வந்து ட்ரெயிலுக்கு அழைச்சிருக்காங்க. ட்ரெயிலில் சம்பவம் பண்ணால் கன்ஃபார்மாக சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்து ஓப்பனிங்கில் ஆட வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டாக ஒரு அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்ஜுரியான வீரர் யார் அப்படிங்கிறது தெரியல. ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றதுனால ஒருவேளை திருப்பாதியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இளம் வீரருக்கான வாய்ப்பு கிடைச்சா நம்ம சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேவில் நிறைய இளம் வீரர்கள் இருக்காங்க. இவரையும் எடுத்துகிட்டு வந்து பெஞ்சில் தான் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவருக்கான ஆடலோன்னு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு? எடுத்துட்டு வந்தாலும் இவருக்கான சான்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.